தமிழகத்தின் விடிவெள்ளியே தமிழ் மொழியை காக்க அஞ்சா நெஞ்சோடு மொழிக்காக போராடும் சக்கரவர்த்தியே தமிழ் வாழ்க. நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ உங்கள் உண்மை தொண்டனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ருக்குமா சரவணன், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் மற்றும் மாவட்ட கராத்தே சங்க தலைவர், சிவகங்கை மாவட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் ஊர்வலமாக வந்த திமுகவினர் பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மயிலாடுதுறையில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் ஹாப்பி பர்த்டே அப்பா என்ற எழுத்துகள் வடிவில் நின்றனர். இதனை ட்ரோன் மூலம் பதிவு செய்த திமுகவினர் அதனை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். பின்னர் மாணவிகள் சத்துணவு சாப்பிட ஏதுவாக தட்டுகளை வழங்கினர். நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தில் மும்மதத்தினர் ஒன்றிணைந்து சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் திமுக நிர்வாகிகள் மரக்கன்றுகள், இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெலிங்டன் அரசு மாதிரி பள்ளியில் மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். வழக்கமாக தனியார் பள்ளியில் மட்டுமே இதுபோன்ற மாணவர் சேர்க்கை ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தொடங்கும். அண்மை காலமாக அரசு பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை முன்கூட்டியே நடைபெறுகிறது. தமிழகத்தின் விடிவெள்ளியே தமிழ் மொழியை காக்க அஞ்சா நெஞ்சோடு மொழிக்காக போராடும் சக்கரவர்த்தியே தமிழ் வாழ்க. நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ உங்கள் உண்மை தொண்டனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ருக்குமா சரவணன், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் மற்றும் மாவட்ட கராத்தே சங்க தலைவர், சிவகங்கை மாவட்டம்.